இந்த பாட்டை பார்த்து பல பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லேட் தான். ஆனால் இந்த பாட்டில் ஒரு சீனை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க. அதை பாருங்களேன். எவ்வளோ அருமையான கருத்து. வறுமையாக இருந்தால் நேர்மை பார்க்கக்கூடாதான். பல பேர் திட்டுறது என் காதில் இப்போவே கேட்குது. இது ஒரு பாட்டு தானே, அதில் ஒரு லிரிக்ஸ் இருந்தால் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தானே நினைக்கிறீங்க. ஆனால் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சீன் அவன் காதில் விழுது அப்படின்னா அவனுக்கு என்ன தோணும்? வறுமையாக இருக்கிறது தப்பு போல, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படி தான் தோணும். அதுக்கு எல்லாரும் முதல்ல எடுக்கிற ரோட்டு திருட்டு தாங்க. சரி, இதை பற்றி நம்ம ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாப்பா. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோமையால். ஒன்றும் இல்லை, நம்ம திருவள்ளுவர் கொஞ்ச நேரத்தில் காடு மோடுக்கு போயிட்டாப்ல. அதாவது அடுத்தவன் பொருளை நீ திருடணும்னு நினச்சாலே பெரிய தப்புன்னு சொல்கிற வழிகாட்டியோட வழியில் வந்தவங்க நம்ம. நீங்கள் நினைங்களா, டேய் பூமர் அது ஒரு பாட்டு தானடா அப்படின்னு. நான் இந்த கான்செப்டை சொல்கிறதுக்காக அந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதாங்க. மற்றபடி அந்த பாட்டுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திருக்குறளே ஒரு சில பெரிய திராவிட தற்கொலை தப்பாக பேசுது. அதில் எனக்கு பிரச்சனை இருக்குது. இந்த பாருங்களேன், திருக்குறள்லையும் சில குறள் பிற்போக்குத்தனமாக தான் இருந்துச்சு. இதை பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.